யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு காலையில எழுந்து பார்க்கும்போது பக்கத்துல படுத்துட்டு இருக்க ஆளு அவளோட புருஷனே இல்ல. அதுவும் அங்க ஒரு குழந்தை அவளை பார்த்து அம்மான்னு கூப்பிடுது. ஆனா அவளுக்கு அந்த குழந்தைய யாருனே தெரியல. அதிர்ச்சியில கண்ணாடிய பாக்குறா. அந்த முகம் அவளே இல்ல. அப்போதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இதுதான் உன் குடும்பம்னு சொல்றாங்க. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல இருக்கு. எனக்கு ஒரு பையன் இருந்தானே, அவன் எங்க? இப்போ இவளோட வாழ்க்கையில என்னதான் நடந்தது? இவ உண்மையிலேயே யாரு? அதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அவளுக்கு முதுகுல ஒரு தொப்புள் கொடி இருக்கு. நான் தான் உங்கள் கிரிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். திரும்பவும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க ஆரம்பிக்கலாம். சீனை ஆரம்பிக்கும் போதே நடுராத்திரியே காட்டுறாங்க. மெயின் ரோட்ல நம்ம ஹீரோயின் எலினா அடிபட்டு கிடக்குறா. ஏதோ ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல. ரத்தம் சொட்ட சொட்ட கால் எலும்பு உடஞ்சி வழியில துடிச்சுக்கிட்டு ஸ்லோவா எழுந்து நடந்து போறா. ஆனா இங்கதான் ஒரு விஷயம் மாறுது. அடுத்த செகண்டே அவ உடம்பு பயங்கரமா வலிப்பு வந்த மாதிரி துடிக்குது. ஒரு வழியா அமைதியாகி திரும்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது வேகமா வர இன்னொரு காரு அவ மேல நேருக்கு நேரா மோதி தூக்கி வீசுது. அட கடவுளே, செத்துட்டாங்களோன்னு அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா சீனை கட் பண்ணா எலினா பெட்ல இருந்து திடீர்னு பயந்து எழுச்சிக்கிறா. அப்பாடா, அது வெறும் கனவான்னு பெருமூச்சு விடுறா. ஆனா சுத்தி இருக்கிற இடத்த பார்க்கும்போது அது அவ வீடே இல்ல. பக்கத்துல ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அவன் அவ புருஷனும் இல்ல. பயந்து போன எலினா சத்தம் போடாம வீட்டை விட்டு ஓட கீழே இறங்கி வரா. ஆனா ப்ரூஸ் அவன் தான் மேல தூங்கிட்டு இருந்தவன். அங்க வந்து அவளை தடுத்து நிறுத்துறான். எலினா எங்க போறன்னு கேக்குறான். எலினாவுக்கு பயம் தலைக்கேறுது. பக்கத்துல இருக்கிற ஒரு கூர்மையான பொருள் எடுத்து, கிட்ட வராத, என்னை எதுக்கு கடத்திட்டு வந்தேன்னு கேக்குறா. ப்ரூஸும் அவகிட்ட அமைதியா இரு, நான் தான் உன் புருஷன்னு சொல்றான். ஆனா எலினா அவன் சொல்றதெல்லாம் கேட்காம அவ கையில வச்சிருந்த கம்பியை வச்சு அவனை அடிச்சிடறா. இந்த சத்தம் கேட்டு அப்பதான் அங்க ஒரு சின்ன பொண்ணு அலிசா வரா. அவளை பார்த்ததும் எலினாவுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஆண் குழந்தை தானே பிறந்தது, அதுவும் என் பேர் எலினா இல்லையே, சாரா தாம்சன் அப்படின்னு சொல்றா. இப்போ என்ன எதுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கத்துறா. ப்ரூஸ் உடனே தரையில கடந்த ஒரு உடஞ்ச கண்ணாடி எடுத்து அவகிட்ட காட்டுறா. எலினா கண்ணாடியில அவளோட முகத்தை பாக்குறா. அங்கதான் அவ வாழ்க்கையோட முதல் சம்பவம் ஆரம்பிக்குது. கண்ணாடியில தெரியற முகம் அவளோடதே இல்ல. ப்ரூஸ் மெதுவா அவகிட்ட பேசுறான். உனக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு எலினா. மூளையில அடிபட்டதால உன்னோட பழைய நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. உலகத்திலேயே பெரிய நியூராலஜிஸ்ட் டாக்டர் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அடிபடும் போது மூளை அவங்க பார்த்த ஏதாவது ஒரு டிவி ஷோ, எப்பயோ படிச்ச நாவல், இல்ல எங்கேயோ பார்த்த ஆட்களோட நினைவுகளை வச்சு பொய்யா நினைவுகளை உருவாக்கும். நீ சொல்ற சாரா தாம்சன்ற பேரு, அப்புறம் உனக்கு பையன் இருக்கான்றதும் உன் மூளை உருவாக்குன கற்பனை அப்படின்னு அவன் ரொம்ப அன்பா எக்ஸ்பிளைன் பண்றான். சாரா தாம்சனா வாழ்ந்ததா நினைக்கிற எலினா, இல்ல நான் கொலம்பியா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன், அமெரிக்கால தான் வளர்ந்தேன், எனக்கு குடும்பமும் இருக்குன்னு ஆதாரங்களோட சொல்றா. ஆனா ப்ரூஸ் அதை சிரிச்சுக்கிட்டே, இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, நாம இங்க இந்த தனிமையான காட்டுக்குள்ள வந்ததே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழைய நினைவுகளை வர வைக்கிறதுக்காக தான். வேற வழி இல்லாம எலினாவும் அதை நம்ப தொடங்குறா. மனசை அமைதியாக்க குளிக்கவும் போறா. குளிக்கும் போது அவ முதுகுல தொட்டு பாக்குறா. அங்க ஒரு தொப்புள் கொடி மாதிரி ஒரு விசித்திரமான தழும்பு இருக்கு. சரி, இது ஆக்சிடென்ட் தழும்பா இருக்கும்னு நினைச்சு அதை விட்டுறா. ஆனா பாருங்க, இந்த தழும்பு தான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்டுக்கான முதல் க்ளூ. அடுத்த நாள் நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. வீடே இடிஞ்சு விழுற மாதிரி அலிசா பயந்து போய் கத்துறா. ப்ரூஸும் எலிசாவும் ஓடி போய் பாக்குறாங்க. அலிசா ஏதோ ஒரு பேயை பார்த்து பயந்தா மாதிரி நடுங்குறா. எலினா அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றா. மறுநாள் காலையில எலினாவும் அலிசாவும் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடும் போது அலிசா காட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. எலினா கண்ணை திறந்துட்டு அலிசாவை தேடி காட்டுக்குள்ள போறா. ரொம்ப நேரம் தேடியும் அலிசாவை காணோம். ஆனா தூரத்துல தரையில ஒரு பிளாஸ்டிக் பை கிடக்குது. அதுக்குள்ள ஏதோ ஒன்னு அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. எலினாவும் மெதுவா பயந்துகிட்டே பக்கத்துல போய் பாக்குறா. அங்க எலினா கண்ட காட்சி அவளால அவ கண்ணியை நம்ப முடியல. அந்த கவருக்குள்ள யாரோ இருக்காங்க. இவளை அந்த கவருக்குள்ள இருந்தே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து அலிசாவை கூப்பிடுறா. அலிசா சிரிச்சுக்கிட்டே நான் தான் ஜெயிச்சேன்னு வரா. எலினா அலிசாவை இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வரா. ராத்திரி ப்ரூஸ் வீட்டுக்கு வந்ததும் எலினா சொல்லிருக்கா போல. அதுக்காக ப்ரூஸ் காட்டுக்குள்ள போய் தேடிட்டு வந்து அங்க எதுவுமே இல்ல. எலினா நீ ஏதோ வேட்டை மிருகத்தை பார்த்து பயந்துட்டேன்னு அசால்ட்டா சொல்றான். ஆனா எலினாவுக்கு நல்லாவே தெரியும் அது மிருகம் இல்ல, ஒரு பொண்ணோட உடம்புன்னு. ப்ரூஸ் போய் சொல்றான். நாமளே போய் பார்க்கணும்னு எலினா கிளம்பும் போது ப்ரூஸ் அவளை தடுத்து நிறுத்துறான். நான் போலீஸுக்கு போன் பண்றேன், நீ அமைதியா இருன்னு சொல்றான். அன்னைக்கு ராத்திரியே அலிசாக்கு பயமா இருக்கும்னு எலினா அவ கூட படுத்துக்க போறா. அப்பதான் அலிசாவோட கழுத்துக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு விசித்திரமான தழும்பு இருக்கிறத எலினா பாக்குறா. பின்னாடி உன் கழுத்துல என்ன இதுன்னு எலினா கேட்க, அலிசா ரொம்ப சாதாரணமா, தெரியலையம்மா, நான் காலையில முடிச்சப்பவே இது இருந்ததுன்னு சொல்றா. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரே இடத்துல எப்படி ஒரே மாதிரி தழும்பு இருக்கும். இங்கதான் எலினாக்கு சந்தேகம் அதிகமாகுது. மறுநாள் காலையில எலினா மறுபடியும் காட்டுக்கு போக முயற்சி செய்யறா. ப்ரூஸும் அவளை கோபமா தடுத்து நிறுத்துறான். ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய சண்டை வருது. எலினா ரொம்ப உணர்ச்சி வசப்படும் போது திடீர்னு அவ உடம்பு பயங்கரமா வலிப்பு வந்த மாதிரி அப்படியே தரையில சுருண்டு விழுறா. ப்ரூஸ் அவளை தூக்கிட்டு வந்து வீட்டுல படுக்க வைக்கிறான். எலினா
எலினா இப்ப கண்ணு முழிக்கும் போது அலிசா பக்கத்துல நின்று அழுதுட்டு இருக்கா. அம்மா என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு அழுறா. எலினா அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது மறுபடியும் எலினாவுக்கு வலிப்பு வருது. பயந்து போன அலிசா ரூமை விட்டு ஓடுறா. இப்பதான் ப்ரூஸோட உண்மையான முகம் தெரியுது. அவன் எலினாவை காப்பாத்த எந்த முயற்சியும் பண்ணல. அதுக்கு பதிலா அவன் மேல அவன் பயங்கர கோபத்துல இருக்கான். ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரூஸ் ரூமுக்கு வரான். எலினா மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதும் உனக்கு என்ன நினைவுக்கு வந்தது, உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறான். எலினா எனக்கு எதுவுமே நினைவுல இல்ல அப்படின்னு சொன்னதும் ப்ரூஸ் திடீர்னு சைக்கோ மாதிரி மாறி எலினாவோட கழுத்தை பிடிச்சு அமுக்குறான். எலினாவுக்கு மூச்சு திணறுது, கண்ணு இருட்டுது. சரியான நேரத்துல அலிசா ஓடி வந்து டாடி என்ன பண்றீங்க, அம்மாவை விடுங்கன்னு கத்துறா. ப்ரூஸ் அலிசாவை திரும்பி பாக்குற அந்த ஒரு கேப்ல எலினா டேபிள் மேல இருக்கிற ஷார்ப்பான பென்சிலை எடுத்து ப்ரூஸோட நெஞ்சிலேயே குத்திடுறா. ப்ரூஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச எலினா மூச்சு வாங்க அங்க இருந்த சோளக்காட்டுக்குள்ள ஓடுறா. ப்ரூஸும் நெஞ்சை பிடிச்சுக்கிட்டே எலினாவை துரத்துக்கிட்டே சோளக்காட்டுக்குள்ள வரான். ஆனா சோளக்காடு எலினாவுக்கு நல்ல ஒளிஞ்சுக்கிற இடமா மாறுது. ப்ரூஸ் எலினா பேரை சொல்லி கத்தி தேடுறான். ஆனா எலினா அவனுக்கு தெரியாம தப்பிச்சு அந்த காட்டுக்கு நடுவுல மறைச்சு வச்சிருக்க ஒரு பெரிய சீக்ரெட் வேர் ஹவுஸ கண்டுபிடிக்கிறா. எலினா மெதுவா அந்த வேர் ஹவுஸ்குள்ள நுழைறா. அங்க இருந்த காட்சிகளை பார்த்து அவ அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. அங்க இவங்க இருந்த வீட்டோட ஒவ்வொரு ரூமையும் கண்காணிக்கிற செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா இருக்கு. அது பக்கத்திலேயே டேபிள் மேல ஒரு வீடியோ ரெக்கார்டர் டேப் போயிருக்கு. எலினா யோசிக்காம அந்த டேப்பை பிளே பண்ணி பாக்குறா. டிவில ஒரு வீடியோ ஓடுது. அதுல பேசுறது வேற யாரும் இல்ல, ப்ரூஸ் தான். இதை நீ பார்த்துட்டு இருந்தா உனக்கு நான் யாரு, எங்க இருக்கன்னு கேள்வி இருக்கும். உன் பேர் தான் ப்ரூஸ் கார்ட்டர். ஆனா நீ பாக்குற இந்த உடம்பு உன்னோட உண்மையான மனுஷ உடம்பே இல்ல. இது மனுஷ டிஎன்ஏவும் செயற்கை தொழில்நுட்பமும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிந்தட்டிக் பாடி. அட பாவீங்களா, என்னடா இது கொடூரமான ட்விஸ்டா இருக்கு. உண்மையான எலினாவும் அலிஸும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அவங்க இல்லாத வாழ்க்கைய வாழ முடியாத ப்ரூஸ் அதிநவீன குளோனிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்கள மறுபடியும் பூமியில பிறக்க வைக்க முயற்சி பண்றான். ஆனா உடம்ப செயற்கையா உருவாக்கிடலாம். ஆனா மனுஷ நினைவுகளை ஒரு செயற்கை மூளைக்குள்ள செலுத்துறது சாதாரண விஷயமே இல்ல. இப்போ ஆயிரக்கணக்கான நினைவுகள் அடங்கிய மாஸ்டர் டேட்டா பேஸ்ல இருந்து எலினாவோட நினைவுகளை அந்த குளோன் உடம்புக்குள்ள செலுத்தும் போது அந்த உடம்பு அந்த நினைவுகளை ஏத்துக்கணும். ஒருவேளை அந்த உடம்பு நான் எலினா இல்ல, நான் சாரா தாம்சன்னு தன்னோட உண்மையான குளோனை அடையாளத்தை நிராகரிச்சதுன்னா அந்த உடம்புக்கு முதல்ல கை கால் நடுக்கம் வரும், அப்புறம் வலிப்பு வரும். ஒன்ஸ் வலிப்பு வந்துட்டா அந்த குளோன் உடம்பு ரொம்ப பயங்கரமாகவும் வன்முறையாகவும் ஆபத்தாகவும் மாறிடும். அப்பதான் எலினாவுக்கு புரியுது அவளுக்கு வந்த வலிப்பும் சாரா தாம்சன்ற நினைவும் அவளோட ஐடென்டி ரிஜெக்ஷன். அதாவது உருவம் எலினா மாதிரியும் மெமரி சாரா தாம்சனோட தான் இருந்தா அந்த பாடிக்கு ஐடென்டி ரிஜெக்ஷன்ற ஒரு அறிகுறி வரும். அதனால அவங்களால பூமியில ரொம்ப நாள் வாழ முடியாது. அடுத்ததா எலினா இன்னொரு டேப்பை பிளே பண்றா. அதுல அவளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட 27வது எலினா குளோன் இருக்காங்க. அந்த குளோன் ப்ரூஸை பார்த்து நான் எலினா இல்லைன்னு கதறா. அந்த வீடியோல ப்ரூஸ் சொல்றான் ஐடென்டி ரிஜெக்ஷன் வந்தா அந்த குளோனை அழிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க மனுஷங்களே இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்கள கொல்றது கஷ்டம், ஆனா கொண்டுதான் ஆகணும். இப்பதான் எலினாவுக்கு எல்லாமே புரியுது. காட்டுக்குள்ள பிளாஸ்டிக் பையில எலினா பார்த்த அந்த பொண்ணோட உடம்பு அவளுக்கு முன்னாடி வாழ்ந்த 27வது எலினா குளோன். ப்ரூஸ் தான் அவளை கொன்னு பிளாஸ்டிக் பையில கட்டி காட்டுக்குள்ள புதைச்சிருக்கான். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொடுமையெல்லாம் பார்த்த அலைசியும் அதாவது அவர் பொண்ணையும் ப்ரூஸ் சும்மா விடல. இந்த பயங்கரமான உண்மைகளை அந்த சின்ன பொண்ணு அலிஸ் தெரிஞ்சுக்கிட்டதால ப்ரூஸ் அவளையும் வீட்டில் வச்சே கொண்டு வர்றான். ஆமாங்க, ப்ரூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அன்பு இல்ல, ஒரு கொடூரமான சயின்டிஸ்ட் அரக்கத்தனம் சொல்லலாம். இது ப்ரூஸ் செய்யற 28வது பரிசோதனை. இப்போ 28வது எலினாவான நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆனா அவளால தப்பிக்க முடியல. ஏன்னா அவளோட ஐடென்டி ரிஜெக்ஷன் முற்றி போய் அவ சாகர நிலைமைக்கு வந்துட்டா. அங்க ப்ரூஸ் 28வது பரிசோதனை தோத்து போச்சுன்னு கோபத்துல கத்துறான். வீடியோ டேப் பார்த்துட்டு இருந்த எலிசாவையும் மோசமா அடிச்சு போடுறான். அப்புறம் உடனே 29வது பரிசோதனையை தொடங்க வேர் ஹவுஸ்ல இருக்கிற 2 இன்குபேட்டர் அதாவது கருவளர்ச்சி இயந்திரத்தை ஆபரேட் பண்றான். இப்போ அதுல 29வது எலினாவும் அலிசியும் உருவாக்க தொடங்குது. இதுக்கப்புறம் சோளக்காட்டுக்குள்ள 28வது எலினாவை புதைக்க குழி தோன்றான். ஆனா இங்கதான் ஒரு செம மாஸ் ட்விஸ்ட் நடக்குது. நம்ம ஹீரோயின் 28வது எலினா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்றா. அவ இப்போ அவ கிட்ட இருக்கிற நினைவுகளை அவளுக்கு தெரிஞ்ச ப்ரூஸை பத்தின உண்மைகளையும் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் மூலமா அவளோட முகத்துல ஸ்கேன் பண்ணி வளர்ந்துட்டு இருக்க 29வது எலினா குளோன் மூளைக்குள்ள இன்ஜெக்ட் பண்றா. இப்போ 28வது எலினா செத்து போறா. ப்ரூஸ் அவளை புதைச்சிட்டு 29வது குளோன்கள் முழுசா வளர்ந்ததும் அவங்கள எடுத்துட்டு வந்து பெட்ல எப்பயும் போல படுக்க வைக்கிறான். எதுவும் தெரியாத மாதிரி ப்ரூஸும் பெட்ல படுத்துக்கிறான். இப்போ 29வது எலினா எந்திரிக்கிறா. பழைய எலினா மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கல. அவளுக்கு 28வது எலினா ஏத்தி வச்ச அத்தனை நினைவுகளும் இருக்கு. அதனால அவ ப்ரூஸ் கிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி நடிக்கிறா. ப்ரூஸ்னு அவ கூப்பிட்டதும் ப்ரூஸ் அப்பாடா இந்த முறையாவது என் பொண்டாட்டியோட நினைவுகள் சரியா வந்துருச்சுன்னு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். எலினாவை தூங்க வச்சுட்டு சந்தோஷமா வேர் ஹவுஸ்க்கு போறான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது கம்ப்யூட்டர்ல இருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்கன்னு.
இப்ப ப்ரூஸ் நினைக்கிறான், ஐயோ இந்த 29வது குளோனுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் அவன் நம்ம கிட்ட நடிச்சிருக்கா, இதையும் அழிச்சிட்டு 30வது பரிசோதனையை ஆரம்பிக்கணும்னு வெறியோட வீட்டுக்கு வரான். அதே சமயம் இங்க எலினா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு மெதுவா எழுந்துக்கிறா. முதல்ல அலிசா ரூமுக்கு போய் அவ பாதுகாப்பா இருக்காளான்னு பாக்குறா. அப்புறம் ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்க ஒரு சுத்தியல் எடுத்துக்கிறா. அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிற பெட்ரோல் டேங்க முதுகுல மாட்டிக்கிறா. இன்னைக்கு இந்த கொடூரமான லேபையும் ப்ரூஸையும் அழிச்சே ஆகணும்னு எலினா முடிவு பண்ணிட்டா. இப்ப எலினா பெட்ரோல் டேங்கோட வேர் ஹவுஸ்குள்ள நுழைறா. அங்க இருக்கிற ஒவ்வொரு மூல முடுக்கலையும் பெட்ரோலை தெளிக்கிறா. அப்போதான் அவ அங்க இருக்கிற அந்த பெரிய இன்குபேட்டர் தொட்டியை பாக்குறா. அதுல இப்போ 30வது எலினா வளர்ந்துட்டு இருக்கா. அதை பார்த்த எலினா, நான் உருவானது இந்த மிஷின்ல தானா? அப்போ என் முதுகுல இருக்கிற தழும்பு கார் ஆக்சிடென்ட் தழும்பு இல்ல, இந்த மிஷின்ல இருந்து என்னை பிரிச்சப்ப வந்த தொப்புள் கொடி தழும்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஷாக்ல நிக்கிறா. அப்போ திடீர்னு ப்ரூஸ் அங்க வரான். இப்ப ரெண்டு பேரும் நேருக்கு நேரா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எலினா, நீ ஒரு வெறும் குளோன் தான், உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ப்ரூஸ் சொல்றான். இப்போ எலினா அவ கையில வச்சிருந்த அந்த பூச்சி மருந்து எடுத்து ப்ரூஸ் மேல தெளிக்கிறா. உடனே வத்திப்பெட்டி எடுத்து கொளுத்த வரா. ஆனா துரதிருஷ்டவசமா எலினாவுக்கு ப்ரூஸ் அவங்க கிட்ட இருந்த ஷாக் ரிமோட்டை எடுத்து எலினாவுக்கு ஷாக்கு கொடுத்து மயக்கம் வர வைக்கிறான். அப்போ அவ கையில வச்சிருந்த வத்திப்பெட்டி குச்சியெல்லாம் கீழே விழுந்துருது. இப்போ ப்ரூஸ் மயங்கி கிடக்கிற 29வது எலினாவை தூக்கிக்கிட்டு சோளக்காட்டுக்கு வரான். பொறுமையா குழி தோண்டி அவளை புதைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இப்பதான் கதையோட அல்டிமேட் கிளைமேக்ஸ் வருது. குழிக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்க எலினாவோட விரல்கள் அசையுது. அவளுக்கு ஸ்லோவா சுயநினைவும் வருது. ப்ரூஸ் இத கவனிக்கிறதுக்கு முன்னாடியே இருட்டுல இருந்து ஒரு உருவம் நடந்து வருது. அது யார் தெரியுமாங்க? காட்டுக்குள்ள அரைகுறையா புதைக்கப்பட்ட 28வது எலினா குளோன். அவ சாகல, காயத்தோட பாதி உயிர் பிழைச்சி வந்திருக்கா. அவளை பார்த்ததும் ப்ரூஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறான். அப்பதான் 28வது எலினா பாஞ்சு போய் ப்ரூஸை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு குழிக்குள்ளேயே விழுறா. கொஞ்ச நேரத்திலேயே சடனா குழிக்குள்ள இருந்து ப்ரூஸ் வெளியில வந்து 29வது எலினாவோட காலை பிடிச்சு வலிக்கிறான். அதே நேரத்துல சுயநினைவு வந்த 29வது எலினா அவ முதுகுல இருந்த டேங்க்ல இருந்து பெட்ரோலை ப்ரூஸ் மேலையும் 28வது எலினா மேலையும் பீச்சு அடிக்கிறா. இதான் சமயம்னு 28வது எலினா ப்ரூஸை நகர விடாம கட்டி பிடிச்சுக்க 29வது எலினா அவ கையில இருந்த தீக்குச்சியை உரசி அவங்க மேல போட்டுறா. அவ்வளவுதாங்க, பயங்கரமான நெருப்புல ப்ரூஸும் அந்த பழைய 28வது குளோனும் கத்திக்கிட்டு குழிக்குள்ளேயே சாம்பலாகிறாங்க. அதே சமயம் அலிசாவும் அப்பா அம்மாவை காணும்னு தேடிக்கிட்டு சோளக்காட்டுக்குள்ளதான் வந்திருக்கா. இப்போ 29வது எலினா உடனே ஓடி போய் அந்த சின்ன பொண்ணு அலிசாவை தூக்கிக்கிட்டு அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி காரை ஓட்டிட்டு போறா. ஆனா கதை இதோட முடிஞ்சுதா? அதான் இல்ல. சீன் கட் பண்ணா வேர் ஹவுஸ்ல இன்குபேட்டர் தொட்டில 30வது எலினா குளோன் நல்லா வளர்ந்து அந்த கருப்பையில இருந்து கண்ணு விழிச்சு வெளியே வருது. இதுல என்ன கொடுமைனா, வேர் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்த 30வது எலினா கரெக்டா ப்ரூஸ ஞாபகம் இருக்கு. இப்போ இந்த எலினாவோட மெமரியும் அவளோட உடம்பும் சேமா இருக்கு. ஆனா ப்ரூஸ் தான் உயிரோட இல்ல. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட் இருக்கு. நாம இது வரைக்கும் பார்த்த அந்த கொடூரமான ப்ரூஸ் இருக்கான்ல, அவன் நிஜமான மனுஷனே இல்ல. வேர் ஹவுஸ்ல எலினா பார்த்த வீடியோ டேப்ல தெளிவா சொல்லியிருப்பான், இதை நீ பார்த்துட்டு இருந்தா உன் பேரு ப்ரூஸ் கார்ட்டர், ஆனா நீ பாக்குறது உன்னோட உண்மையான உடம்பே இல்ல. மனுஷன் டிஎன்ஏவும் செயற்கை தொழில்நுட்பமும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிந்தட்டிக் பாடி. அப்போ உண்மையான ப்ரூஸ் எங்க இருக்கான்? அவன் எதுக்காக தன்னை தானே குளோன் பண்ணிக்கிட்டான்? அவன் பொண்டாட்டி எலினா குளோன் ஒவ்வொரு முறையும் ஐடென்டிட்டி ரிஜெக்ஷன் ஆகி கொடூரமான வழியில துடிச்சு இறந்து போறத நிஜமான ப்ரூஸால நேர்ல பார்க்க முடியல. அந்த கஷ்டத்தையும் அவன் கையாலேயே அவங்கள அழிக்க வேண்டிய கொடூரத்தையும் அவனால தாங்கிக்க முடியல. இந்த ஆராய்ச்சியை செய்ய ஒரு ரோபோ இருந்தா போதும். அதனால நிஜமான ப்ரூஸ் அவனோட நினைவுகளையும் மெமரியும் வச்சு ஒரு குளோன் ப்ரூஸை உருவாக்குறான். குளோன் பண்ண ப்ரூஸ் கிட்ட நீ போய் அந்த ஊரை விட்டு தூரமா இருக்கிற பண்ணையில தங்கி எலினா அப்புறம் அலிஸோட ஆயிரக்கணக்கான மெமரிஸ்ல ஏதாவது ஒன்னு பொருந்துதான் ட்ரையல் பண்ணி பரிசோதனை செய்யன்னு அனுப்பி வைக்கிறான். அதே சமயம் நிஜமான ப்ரூஸ் எங்கேயோ சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த குளோன் பண்ற டேட்டா பேஸையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த செயற்கை குளோன் ப்ரூஸ் அவன் எலினாவோட எல்லா ஃபெயிலியரான குளோன்களையும் கொன்னு காட்டுக்குள்ள புதைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கான். சுருக்கமா சொல்லணும்னா உண்மையான ப்ரூஸ் செஞ்ச கொடூரமான வேலையோட பழிய அவன் மேல வரக்கூடாதுன்னு அவனை மாதிரியே இன்னொரு குளோனை உருவாக்கி இந்த கொடூரமான நாடகத்தை நடத்திருக்கான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒருவேளை நிஜமான ப்ரூஸ் மறுபடியும் வந்து அடுத்த குளோனை வச்சு இந்த கொடூரமான விளையாட்டை தொடருவானா, இல்ல தப்பிச்சு போன 29வது எலினா திரும்ப வந்து இந்த லேபியை அழிப்பாளா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான த்ரில்லான மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து செம சூப்பரான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.